ஐரோப்பா தற்போது சீனாவுடனான ஒரு பெரிய பொருளாதார மோதலை நேரடியாக இறங்கியுள்ளது. ஐரோப்பிய ஆணையம் தொழில்துறை முடுக்கிச் சட்டத்தை முன்மொழிந்துள்ளது. இது ஒரு தலைமுறையில் ஐரோப்பாவின் மிக முக்கியமான தொழில்துறை சட்டமாக கருதப்படுகிறது. ஐரோப்பாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்கை 2024ஆம் ஆண்டில் இருந்த 14.3% 2035ஆம் ஆண்டுக்குள் 20% உயர்த்துவதே இதன் முக்கிய இலக்காகும். இதற்கான வழிமுறை மிகவும் நேரடியானது. பேட்டரிகள், மின்சார வாகனங்கள், சூரிய சக்தி தகடுகள் மற்றும் அரிய மண்பொருட்கள் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் ஐரோப்பிய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க ஐரோப்பிய அரசாங்கங்களுக்கு அனுமதி வழங்கப்படும். மானியங்கள் மற்றும் அரசு கொள்முதல் அனைத்தும் ஐரோப்பிய உற்பத்தியாளர்களுக்கே சாதகமாக இருக்கும். மலிவான சீன இறக்குமதிகள் இந்த முக்கிய பிரிவுகளிலிருந்து படிப்படியாக வெளியேற்றப்படும். இது ஒரு சாதாரண வர்த்தக மாற்றம் அல்ல. கடந்த 20 ஆண்டுகளாக சீனாவுடன் இருந்த திறந்த வர்த்தக மாதிரியில் இருந்து ஐரோப்பா முறையாக விலகிச் செல்வதையே இது காட்டுகிறது. இதற்கு சீனா கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சீன நிறுவனங்கள் இந்த ஐரோப்பிய சட்டத்தால் பாதிக்கப்பட்டால் சீனா அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று சீன வர்த்தக அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பசுமை மாற்றம் மற்றும் தொழில் போட்டி என்ற பெயரில் பிரசல்ஸ் தடைகளை உருவாக்குவதாக பெய்ஜிங் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இந்த சட்டம் உலக வர்த்தக அமைப்பின் கொள்கைகளை மீறுவதாகவும் சீனா வாதிடுகிறது. இதற்கு முன்பு 2013ஆம் ஆண்டு சூரிய சக்தி தொடர்பான ஒரு விவாதத்தில் மட்டுமே சீனா இதுபோன்ற கடுமையான அச்சுறுத்தலை விடுத்திருந்தது. ஐரோப்பா தற்போது இதை செய்வதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடன் 305 பில்லியன் யூரோ வர்த்தக பற்றாக்குறையை கொண்டுள்ளது. மலிவான சீன இறக்குமதிகளால் ஐரோப்பிய உற்பத்தித் துறை பல ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி கூட இப்போது சீனாவிலிருந்து மூலதனத்தை இறக்குமதி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஐரோப்பா தனது தொழில்துறை தளத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. சீனா ஏற்கனவே அமெரிக்க சந்தைகளில் தனது இடத்தை இழந்து வருகிறது. ஈரானுடனான அதன் வர்த்தகம் 90%, வளைகுடா நாடுகளுடனான வர்த்தகம் 57% குறைந்துள்ளது. சீன ஏற்றுமதியை உள்வாங்கும் ஒரு முக்கிய இடமாக ஐரோப்பா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சட்டம் அதை தடுக்கிறது. சீனாவின் அதிகப்படியான உற்பத்தி பொருட்களுக்கு இப்போது செல்ல இடமில்லாத சூழல் உருவாக்கியுள்ளது. இந்தியாவின் பார்வையில் இந்த மோதல் ஒரு மிகப்பெரிய மூலோபாய வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. ஐரோப்பா எந்த பொருட்களை தடுக்கிறதோ அந்த பொருட்களை உற்பத்தி செய்ய இந்தியா ஏற்கனவே தனது உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மூலம் தயாராகி வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுடன் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. இது இந்திய உற்பத்தியாளர்களுக்கு 27 ஐரோப்பிய நாடுகளுக்கு முன்னுரிமையுடன் கூடிய அணுகலை வழங்குகிறது. சீனாவிற்கு மாற்றாக இந்தியா இப்போது ஐரோப்பாவிற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக தெரிகிறது. உலக வர்த்தகம் இப்போது அரசியல் சீரமைப்பு மற்றும் விநியோக சங்கிலி நம்பிக்கையின் அடிப்படையில் அமைய தொடங்கியுள்ளது. சீனா இப்போது அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் மற்றும் ஐரோப்பாவால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்தியா இந்த 3 தரப்பினராலும் வரவேற்கப்படுகிறது. சீனாவுக்கு மாற்றாக ஒரு பெரிய நிலையான மற்றும் ஜனநாயக நாடாக இந்தியா மட்டுமே இருப்பதால் இந்த மாற்றம் நிகழ்கிறது. இந்தியாவின் அடுத்த 10 ஆண்டு காலம் என்பது பிற நாடுகளின் இத்தகைய முடிவுகளால் மேலும் வலுவடைய போகிறது. ஐரோப்பா சீனாவுக்கு எதிராக எடுத்துள்ள இந்த நடவடிக்கை இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய படிக்கட்டாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. வர்த்தக போட்டி என்பது இப்போது வெறும் லாபத்தை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்பு சார்ந்தது என்பதை இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன.